தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த பூந்தோட்டத்திலேருந்து வெகு அருகில் இருக்கிறது தான் இந்த ஆலயம். இங்கே இருக்கிற இறைவனோட பெயர் தான் நீங்கள் சொன்ன இந்த மதி முக்தீஸ்வரர். இங்கே தலவிருட்சமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மந்தார மரம் தான் இங்கே தலவிருட்சமாக இருக்குது. இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடனத்தை பார்க்க அப்படியே ஆனந்த கண்ணீர் எல்லாருக்கும் வருது. ஏன்னா அந்த இறைவனே வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து ஆடுறாருன்னா அவங்களுக்கெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆடி முடிச்சதும் என்ன பண்றாரு, தன்னோட தேவியான பார்வதி தேவியை கூப்பிட்டு, இறைவா, நான் ஏதோ அந்த ஒரு நிமிடத்துல ஏதோ என்னை அறியாம அந்த தவறை செஞ்சுட்டேன், நீங்க என்னை மன்னிச்சு எனக்கு சாப விமோச்சனம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இறைவன் சொல்றாரு, இங்க இருந்து பூலோகத்துக்கு போ, பூலோகத்துல மந்தார வனம், இப்போ பித்ரு வழிபாடு தான் பண்ணணும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, இவர் சொல்றாரு, நான் வந்து அரிசிலாற்றங்கரையில இருக்கிற சிவன் தலத்துக்கு நீ போ அப்படின்னு. அதே மாதிரி இங்க அரிசிலாற்றங்கரையில நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவே போறீங்க அப்படின்னா, அந்த அரிசிலாற்றில் நீராடி அந்த முன்னோர்களை நினைச்சு நீராடி, பொதுவாக வந்து பித்ரு தோஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 7 தலங்களில் சிறந்த தலங்கள்லாம் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா, காசி, ராமேஸ்வரம். நிறையா பேருக்கு தெரியாது. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து காசி, ராமேஸ்வரம், கயா, இல்லைன்னா அடுத்ததாக திருவேணி சங்கமம். இந்த ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு. பித்ரு தோஷம் வந்துடக்கூடாது, தந்தைக்குரிய கடனை நான் வந்து பிண்டம் பிடிச்சு வச்சு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிண்டம் பிடிச்சு வைக்கிறார். பிண்டம் பிடிச்சு வைக்கிறாரு, புழுவா மாறிடுது. இந்த மதி முக்தீஸ்வரர் ஆலயம் இருக்க இடத்துக்கு வந்து அந்த பிண்டத்தை கையில இப்படி நீட்டி வச்சிருக்காரு. முன்னோர்கள் நேரடியாவே வந்து அதை வாங்கிக்கிறாங்க. இவருக்கு வந்து அப்படியே அந்த ஈசனை வந்து நேரா விழுந்து கும்பிட்டுட்டு, அப்பா, நானும் எத்தனையோ தலங்களுக்கு போனேன், ஆனா இப்படி ஒரு பாக்கியத்தை என்னோட முன்னோர்கள் வந்து அவங்களே எடுத்துக்கிற பாக்கியத்தை நீ தான் இறைவா கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாரு. அதனால முழுக்க முழுக்க விநாயகர் வடிவம் இருந்த தோற்றம் தான் இந்த ஆதி விநாயகர். இப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம், விநாயகரை இந்த முகத்தோடையே பார்க்குறோமே, மனித முகத்தோட பார்த்தா எப்படி இருப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு மறு பரிணாம வடிவம் தான். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய கோ-ஃபவுண்டர், ஜோதிட ஆசிரியர் அருளரசி பொதுவுடைமூர்த்தி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். பொதுவாக நம்ம வந்து, நான் நினைச்ச விஷயம் எனக்கு நடக்கலை, ஏதாவது ஒரு வேலை நான் செய்கிறேன், அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க முதல்ல கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பித்ருக்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்குறீங்களா, உங்கள் வீட்டில் இருக்க முன்னோர்களுக்கு சரியான முறையில் படையல் போட்டுலாம் சாமி கும்பிட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா ஜோதிட முறையில் நம்ம பார்க்கும் பொழுது காரிய தடைக்கு பித்ரு தோஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரண கர்த்தாவாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது இதை பற்றி நம்ம பேசலாம்னு சொன்னப்ப, இதுக்குன்னே பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புகள் நிறைந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க மதிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்த கோயிலினுடைய வரலாற்று புராண கதை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னதுங்க? நீங்கள் சொன்ன மாதிரி 100க்கு 100 உண்மை. இது என்னன்னா, பித்ருக்கள்ங்கிறவங்க யாருன்னா நம்மளோட முன்னோர்கள் தான். அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை மட்டும் இல்லை, நம்மளோட சந்ததிகளையும் பார்த்து ஆசி கொடுக்க போகிறவங்க அவங்க தான். அதனால அவங்களுக்குரிய முதன்மையான கடமையை நம்ம செய்யணுமா அப்படின்னு தான் செய்யணும். அதற்குரிய ஒரு உகந்த தலம் தான் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த மதி முக்தீஸ்வரர் திருக்கோவில். எங்கே இருக்குது இந்த கோவில் அப்படின்னா, திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த பூந்தோட்டத்திலேருந்து வெகு அருகில் இருக்கிறது தான் இந்த ஆலயம். பூந்தோட்டத்திலேருந்து நம்ம ஆட்டோ மூலமாகவோ இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக உங்களோட வாகனத்துலேயோ போகிறீங்கன்னா கூட அந்த கோவிலுக்கு நம்மளால் பயணம் பண்ணி போக முடியும். இங்கே இருக்கிற இறைவனோட பெயர் தான் நீங்கள் சொன்ன இந்த மதி முக்தீஸ்வரர் அப்படிங்கிறது. பேர்லே இருக்கார், முக்தி கொடுப்பாரு, மதி முக்தீஸ்வரர். இங்க இருக்கிற இறைவியோட பெயர் பொற்கொடி நாயகி, சுந்தரவள்ளி, மரகதவள்ளி. இந்த மாதிரியான 3 பெயர்கள்ல இங்க இருக்கிற இறைவி. ஆமா, இங்க தலவிருட்சமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மந்தார மரம் தான் இங்க தலவிருட்சமா இருக்குது. இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் வந்து கைலாயத்துல சிவபெருமானோட நடனத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் கூடியிருக்காங்க. ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் அவரோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயம் போறாங்க.
எல்லாருமே இருக்காங்க. சிவன் தான் நடனம் ஆட போறாரு. பிரம்மா இருக்காரு, விஷ்ணு பகவான் இருக்காரு, இந்த இந்திரன், தேவன், வாயு பகவான், வருணன் எல்லாருமே இருக்காங்க. தேவ கன்னியர்கள் இருக்காங்க. அதுல இந்த ரம்பா, ஊர்வசி, மேனகை இவங்க வரைக்கும் பார்வதி தேவி உட்பட அவரோட நடனத்தை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவரும் வந்து தன்னோட நடனத்தை நிகழ்த்துறாரு. நடனத்தை பார்க்க பார்க்க அப்படியே ஆனந்த கண்ணீர் எல்லாருக்கும் வருது. ஏன்னா அந்த இறைவனே வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து ஆடுறாருன்னா அவங்களுக்கெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆடி முடிச்சதும் என்ன பண்றாரு, தன்னோட தேவியான பார்வதி தேவியை கூப்பிட்டு சேர்ந்து காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா அங்க இருந்தவங்களுக்கு இன்னும் ஆனந்தமாயி போச்சு. இப்ப எல்லாரும் இவங்களோட ஆனந்தத்தை வேற வேற வகையில வெளிப்படுத்தினா, இந்த வாயு பகவான் என்ன பண்ணாரு, இவருக்கு எப்படி தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, சுழற் காற்றா வீசுறாரு அந்த இடத்துல. நான் இவ்வளோ சந்தோஷ மிகுதியில இருக்கேன். இப்ப சின்ன குழந்தைங்க எப்படி ஒரு பொருள் கிடைச்சா துள்ளி குதிப்பாங்களோ அந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுழற் காற்றா வீசுறாரு. அப்படி வீசும்போது அந்த வாயு பகவானுக்கு பக்கத்துல பிரம்மதேவர் இருக்கார். அந்த நேரத்துல பிரம்மதேவர் ஒரு விரும்பத்தகாத செயல் ஒண்ண செஞ்சிடுறாரு. இத வந்து மற்ற யாரும் கவனிக்கல, ஈசன் கவனிச்சிடுறாரு. இதை பார்த்த ஈசனுக்கு உடனே கோபம் வந்துடுது. உடனே சொல்றாரு பிரம்மா கிட்ட, நீ வந்து பூலோகத்துல பிறந்து உழல்வாயாக அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. உடனே பிரம்மதேவன் போய் கதறாரு, இறைவா நான் ஏதோ அந்த ஒரு நிமிடத்துல ஏதோ என்னை அறியாம அந்த தவறை செஞ்சுட்டேன், நீங்க என்னை மன்னிச்சு எனக்கு சாப விமோச்சனம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இறைவன் சொல்றாரு, இங்க இருந்து பூலோகத்துக்கு போ, பூலோகத்துல மந்தார வனம் இருக்கும், அந்த மந்தார வனம் சூழ்ந்த பகுதியில என்னை நினைச்சு போய் வழிபாடு பண்ணு, அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் என்னை நினைச்சு நீ வழிபாடு பண்ணிக்கிட்டே இரு, நான் உனக்கு அந்த இடத்துக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி அந்த மந்தார வனத்தை தேடி பூலோகத்துக்கு வந்துட்டாரு பிரம்மதேவன். வந்து தன்னோட பெயர்லயே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல இருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தினமும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை பண்றாரு. பிரம்ம தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாள் வந்து சிவபெருமானே காட்சி கொடுத்து, இன்னைக்கு நான் இந்த சாப விமோச்சனத்திலேருந்து உனக்கு முக்தி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு புறம் மற்றொரு நிகழ்வா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தாட்சாயணி அப்படின்னு சொல்ற அன்னை உமாதேவி என்ன பண்றாங்கன்னா, கணவன் பேச்ச கேட்காம தன்னோட அப்பா நடத்துற யாகத்துக்கு போய் அங்க போய் அவமானப்பட்டு திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வரும்போது அவங்க இந்த செதலபதி தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல உட்காந்து, இந்த அவமானத்தோட கையிலைக்கு என்னால போக முடியாது, இதற்கு ஒரு வழி தெரிஞ்சாதான் நான் கையிலைக்கே போக முடியும், என்னோட கணவர்கிட்டயே போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து தவம் இருக்காங்க. அப்படி தவம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள சுற்றி புற்றுகள் வளர்ந்துருது. இதை வந்து பிரம்மதேவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அங்க போய் புற்றை வந்து சுத்தம் பண்ணி வெட்டி சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்ணும்போது அந்த இடத்துல அன்னை பார்வதி தேவி காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்கும்போது ஈசனும் அதே இடத்துக்கு வர்றாரு. வந்து 2 பேரும் சேர்ந்து அவருக்கு அந்த அவரோட அந்த சாபத்திலேருந்து முக்தி கொடுக்குறாங்க அவருக்கு. அதனால அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு முக்தி கொடுத்ததுனால இந்த தலம் இனிமே மதி முக்தீஸ்வரர் அப்படின்னே அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அதனால அங்க இருக்கிற இறைவனுக்கு பெயர் மதி முக்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயராலே அழைச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பொதுவா கோயில் அப்படின்னா அந்த கோயிலுக்குன்னு சொல்லி சில வழிபாட்டு முறைகள் இருக்கும். இன்னொன்று, இது பித்ரு தோஷம் நீக்கிற கோயில் அப்படிங்கும் பொழுது எப்படி பித்ரு வழிபாடு அப்படிங்கிறது அங்கே நடக்குது. இப்போ பித்ரு வழிபாடு தான் பண்ணணும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, இவர் சொல்றாரு, நான் வந்து அரிசிலாற்றங்கரையில இருக்கிற சிவன் தலத்துக்கு நீ போ அப்படின்னு. அதே மாதிரி இங்க அரிசிலாற்றங்கரையில நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவே போறீங்க அப்படின்னா, அந்த அரிசிலாற்றுல நீராடி அந்த முன்னோர்களை நினைச்சு நீராடி நீங்க வந்து அவங்களுக்கான இந்த பித்ருதோஷ வழிபாட்டை நீங்க அங்க பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பித்ருக்கள் மனமு வந்து ஏத்துக்குவாங்களா அப்படின்னா கட்டாயம் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இதற்கான வரலாறும் வந்து நம்மளை வந்து வியக்க வைக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது ஏன் எதற்குன்னே தெரியாம அந்த தலத்தோட நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டாயிடும். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம கேட்கும்போது நம்மளை வியக்க வைக்கும். அப்படி பித்ருதோஷத்துக்காக நம்ம ஒரு செய்திகளையும் கேள்விப்படுறப்ப நம்ம ரொம்ப வியப்புல ஆழ்த்துற தலம் இதுவும். நம்ம பொதுவா பித்ரு தோஷம் அப்படிங்கும்போது பித்ரு தோஷத்துக்கு இந்த கோயில் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இன்னும் வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம அந்த சிவபெருமானை வந்து வேண்டுறதன் மூலமா நம்ம வாழ்க்கையில சித்தமாகும்? பொதுவா வந்து பித்ரு தோஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 7 தலங்கள்ல சிறந்த தலங்களா வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, காசி, ராமேஸ்வரம், கயா, ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு,
இந்த தில தர்ப்பணபுரி, கடைசியா வந்து இந்த அலகாபாத்ல உள்ள திரிவேணி சங்கமம். இந்த மாதிரி 7 திருத்தலங்கள்ல தான் குறிப்பா வந்து இந்த தர்ப்பணத்துக்கு நம்ம வந்து பித்ரு தோஷம் நீக்கிற தலம், அங்க போய் தான் இந்த தர்ப்பணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இந்த 7 கோவில்லயும் இந்த தில தர்ப்பணபுரி, இப்ப சிதலபதி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஊரும் உண்டு அப்படிங்கிறதே தமிழகத்திற்கு உரிய. நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து காசி, ராமேஸ்வரம், கயா, இல்லைன்னா அடுத்ததா திரிவேணி சங்கமம். இந்த ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு, இந்த தில்ல தர்ப்பணபுரிங்கிறதே வந்து சில பேருக்கு புதிதாக கூட இருக்கலாம். ஆனா இங்கேயும் போய் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த மதி முக்தீஸ்வரர் ஆலயத்துக்கும் நம்ம ஸ்ரீ ராமபிரானுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உடையது இந்த தலம். அது என்ன அப்படின்னா, இந்த வனவாசத்துல இருக்காரு ராமன். ராமன் அப்படி இருக்கும்போது தனது தந்தையான தசரத மன்னர் இறந்துடுறாரு. இப்படி இறந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தந்தைக்குரிய கடன், பித்ரு தோஷம் வந்துடக்கூடாது, தந்தைக்குரிய கடனை நான் வந்து பிண்டம் பிடிச்சு வச்சு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிண்டம் பிடிச்சு வைக்கிறார். பிண்டம் பிடிச்சு வைக்கிறாரு. புழுவா மாறிடுது அந்த பிண்டம். அதனால எங்கெல்லாம் தலங்கள் இருக்கோ, இந்த மாதிரி பித்ரு தோஷம் எங்கெல்லாம் வழிபாடு பண்ண முடியுமோ எல்லா இடத்துக்கும் போறாரு. எல்லா இடத்துலயும் பிண்டம் பிடிச்சு வச்சு அது எல்லாமே புழுக்களா மாறிடுச்சு. ரொம்ப மனவேதனையோட என்ன பண்றாரு, சிவபெருமானை நோக்கி வணங்குறாரு. ஐயா, நான் வந்து எங்க அப்பாவுக்கான கடமையை செய்யறதுக்கு கூட நான் ஏற்கனவே வனவாசத்துல இருக்கேன், இதற்கான ஒரு கடமையை கூட நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்துல வேண்டுறார். உடனே சிவபெருமான் சொல்றாரு, அரிசிலாற்றங்கரையில நான் வந்து என்னோட தலம் இருக்கு, அந்த தலத்துக்கு நீ போயிட்டு அந்த அரிசிலாற்றில் குளிச்சுட்டு அதோட கரையில உட்காந்து நீ பிண்டம் பிடிச்சு வை. அதுவும் எப்படி வைக்கணும்னா, முழுக்க முழுக்க பச்சரிசி மாவும் எள் கலந்து வை. இப்படி நீ வைக்கும்போது உன்னோட தந்தையோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றார். உடனே ராமபிரானுக்கு யாரோ ஒரு பெரிய வழி கொடுத்த மாதிரி இருக்கு. உடனே அவசரமா அந்த இடத்துக்கு போய் அவர் சொன்ன மாதிரியே அரிசிலாற்றங்கரையில குடிச்சிட்டு என்ன மாதிரியான வழிமுறையில சொன்னாரோ அதே மாதிரியே பிண்டம் பிடிச்சு வைக்கிறார். அப்பதான் அவரோட தசரதனோட ஆன்மா வந்து என்ன ஆகுதுன்னா முக்தி அடையுது. அதை இவர் கண் கூட பாக்குறாரு. அடுத்ததா இதே ராமபிரானுக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த ஜடாயு வந்து ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு போகும்போது தன்னால முடிந்த அளவு ராவணனோட எதிர்த்து சண்டை போட்டாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவரால் சண்டை போட முடியல. அப்படிங்கும்போது அவர் தன்னோட உயிரை கையில பிடிச்சு வச்சிட்டு இருக்காரு. எதுக்காக பிடிச்சு வச்சிட்டு இருக்காருன்னா, ராமபிரான்ட்ட தகவல் சொல்லிட்டு என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி ஜடாயுவை தேடி ராமபிரான் வராரு. அப்படி வரும்போது அவர் சொல்றாரு, ராவணன் வந்து சீதா தேவியை இலங்கைக்கு கவர்ந்து எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை விட்டுறாரு. ஒரு தந்தை மகனுக்கு செஞ்சா என்ன மாதிரியான இந்த பித்ருதோஷ கடன் செய்வாங்களோ, இந்த பித்ரு கடனை செய்வாங்களோ, அதே மாதிரி ராமபிரானும் ஒரு தந்தைக்கு என்ன செய்யணுமோ அதே நிலையிலிருந்து ஜடாயுக்கு இதே தளத்துல அந்த பித்ரு தோஷமும் பித்ரு தர்ப்பணமும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் தாண்டி நற்சோதி அப்படிங்கிற ஒரு மன்னன், அந்த மன்னன் என்ன பண்றாரு, இதே மாதிரி நல்லா ஆட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு தந்தை தவறிடுறாரு. தந்தைக்கு இந்த மாதிரி பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த அரசனுக்கு என்ன பிடிவாதம் அப்படின்னா, எங்க என்னோட பித்ருக்கள் வந்து எந்த இடத்துல நேரா இந்த பிண்டங்களை வாங்கிக்கிறாங்களோ அது வரைக்கும் நான் இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா இடத்துலயும் இந்த பித்ருக்கான தர்ப்பணத்தை பண்றாரு. எங்கேயுமே எடுத்துக்கல. இந்த மதி முக்தீஸ்வரர் ஆலயம் இருக்க இடத்துக்கு வந்து அந்த பிண்டத்தை கையில இப்படி நீட்டி வச்சிருக்காரு. முன்னோர்கள் நேரடியாவே வந்து அதை வாங்கிக்கிறாங்க. இவருக்கு வந்து அப்படியே அந்த ஈசனை வந்து நேரா விழுந்து கும்பிட்டுட்டு, அப்பா நானும் எத்தனையோ தலங்களுக்கு போனேன், ஆனா இப்படி ஒரு பாக்கியத்தை என்னோட முன்னோர்கள் வந்து அவங்களே எடுத்துக்கிற பாக்கியத்தை நீ தான் இறைவா கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாரு. அதனால முழுக்க முழுக்க பித்ரு தோஷம் இருக்கு, இல்ல பித்ருக்கு நான் தர்ப்பணம் பண்ணணும், இது வரைக்கும் கூட நான் செய்யல, இனிமேவாவது நான் செய்யணும், இல்ல வருடத்துல ஒரு முறை செய்யணும் அப்படின்னா நீங்க கட்டாயமா போய் இந்த கோவில்ல செய்யலாம். இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, நீங்க அமாவாசை, திதி, நாள், நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னைக்கு பண்ணணும்னு தோணுதோ அன்னைக்கு இந்த கோவில்ல மனதார பித்ருக்களை நினைச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அவங்களோட அனுகிரகமும் ஆசையும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். இப்ப நீங்க சொல்லும்போது ஸ்ரீராமர் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த கோயிலுக்கும் அவருக்கும் இருக்க தொடர்பு என்ன அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. ஸ்ரீராமர் பிடித்து வைத்த அந்த பிண்டங்கள் அது 3மே வந்து லிங்கமா மாறி இன்னைக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த லிங்கங்களையும் வணங்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி நாங்க கேள்விப்பட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன? ஆமா, ராமர் வந்து ரொம்ப சிவபெருமான் கிட்ட மனதுருகி வேண்டி அவரும் இங்க போய் பிண்டம் பிடிச்சு வை அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து இங்க பிண்டம் பிடிச்சு வைக்கிறாரு. அந்த பிடிச்சு வச்ச பிண்டங்கள் எல்லாமே வந்து சிவலிங்கங்களா மாறிடுது. அந்த சிவலிங்கங்களை ராமரும் லக்ஷ்மணரும் வந்து வழிபடுற கோலத்துல கருவறைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கோவில்ல, கருவறைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில நீங்க இன்னைக்கும் கோவில தரிசனம் பண்ண போறீங்க அப்படின்னா அவரையும் தரிசனம் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து குறிப்பா இந்த பித்ருக்களுக்காக தர்ப்பணம் பண்ண போறீங்களோ
போறீங்களோ நீங்க எல்லாருமே இந்த பித்ரு தர்ப்பணம் முடிச்சுட்டு இறைவனை வணங்கிட்டு பின்னாடி இருக்கிற ராமர் லக்ஷ்மணரையும் வணங்கிட்டு வர்றதை இன்றைக்கு வரைக்குமே வழக்கமா வச்சிருக்காங்க. ஏன்னா ராமபிரானுக்கே இப்படி ஒரு இடத்துல தந்தைக்கு முக்தி கிடைக்கும் போது, அவர் இறைவன் அவருக்கே இப்படி கிடைக்கும் போது நம்மளோட முன்னோர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மறக்காமல் தவறாமல் அனைவரும் போய் அந்த இடத்தையும் பார்வையிட்டு வணங்கிட்டு தான் வராங்க. மேம், இந்த கோயிலினுடைய இன்னொரு சிறப்பா அங்க இருக்க விநாயக பெருமான் மனித முகத்தோடு காட்சி தரார் அப்படிங்கிற செய்தியும் நாங்க பார்த்தோம். அங்க இருக்க ஆதி விநாயகர் அவரை பத்தி சொல்லுங்க மேம். ஆமா. குறிப்பாவே இப்ப நம்ம அந்த ஒரு சில ஊர்களுக்கெல்லாம் போனா, நம்ம ஒரு பெயர் வச்சு அந்த கோவில அழைப்போம், கூப்பிடுவோம். இப்ப நம்ம அப்படி அதே ஊர்ல அதே பேர்ல போய் கேட்டா தெரியாது நெறைய பேருக்கு. அப்படி இப்ப இந்த திருவாரூர் பக்கம், இந்த பூந்தோட்டம் பக்கத்துல போய் முக்தீஸ்வரர்ன்னு கேட்கிறத விட, ஆதி விநாயகர் கோவில் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, அதற்கான வழிகாட்டுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி இந்த கோவில் முதல்ல அழைக்கப்படுறதே ஆதி விநாயகர் தலம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. மனித முகத்தோட இங்க இருக்கிற விநாயகர் காட்சி கொடுக்கிறார். நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே சிவபுராணத்துல சொல்லப்பட்ட மாதிரி பார்வதி தேவி குளிக்க போறதுக்கு முன்னாடி தன்னோட உடலில் பூசியிருக்கிற மஞ்சளை எல்லாம் எடுத்து பிடித்து அதற்கு உயிர் ஊட்டி விநாயகர் அப்படிங்கிற பெயர்ல தனக்கு காவலா நிறுத்திட்டு போறாங்க. சிவபெருமான் வராரு. ஏன்னா இவங்க சொல்லிட்டு போன கட்டளை அப்படி யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காதே அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால இருக்கிறது சிவபெருமான் தெரியாம இந்த பையன் விட மாட்டேங்கிறாரு. ஆனா சிவபெருமான் கோபத்துல தலையை வெட்டி எடுத்துடுறாரு. திரும்ப பார்வதி தேவி கோபப்பட்டு சொல்லும் போதுதான் இந்த யானை உருவத்திலான எந்த தலை வடக்கு பக்கம் 10 இருக்கோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அது யானை இறந்து கிடந்தோன்னே யானையோட தலையை எடுத்துட்டு வச்சிடுறாங்க. இப்படி இந்த யானை வடிவம் வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வடிவம் இருந்த தோற்றம் தான் இந்த ஆதி விநாயகர். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம், விநாயகரை இந்த முகத்தோடயே பாக்குறோமே, மனித முகத்தோட பார்த்தா எப்படி இருப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு மறு பரிணாம வடிவம் தான் இந்த ஆதி விநாயகர். யாரெல்லாம் விநாயகரை இந்த மனித முகத்தோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவருக்காகவாவது கட்டாயம் இந்த ஆதி விநாயகர் கோவிலுக்கு ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும்ல, எல்லா சாமியுமே அந்த அழகான முகத்தோடு இருக்கும் பொழுது ஏன் இவர் மட்டும் யானை தலையை வச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அப்ப விநாயக பெருமானையும் அவருக்குரிய அந்த சாட்சாத் ரூபத்துல வழிபடணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போய் நம்ம நிச்சயம் வழிபடலாம். இப்படி மனித முகத்துல இருக்கிற விநாயகரை நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையான இந்த ஞானம், பணிவு, நம்ம எதற்கெடுத்தாலும் முதல்ல போடுறது பிள்ளையார் சுழி தான். நம்ம எந்த நிகழ்வு எடுத்தாலும் முதல்ல ஆரம்பிக்கிறது பிள்ளையார் ஹோமம், பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது. அது மஞ்சள்ல இருந்து பசுஞ்சாணத்துல இருந்து எதா இருந்தாலும் பிள்ளையார் தான் பிடிச்சு வைக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் மனித முகத்தை போய் நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான ஞானம், அறிவு, கல்வி, இந்த பணிவு, ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அகந்தையை அழித்து கொடுக்கறதுக்கான. ஏன்னா நான் மனித உருவத்துல இருந்தேன், உள்ள விடாம அந்த சிவபெருமான் கிட்டே அகந்தையா இருந்தேன். என்னோட அகந்தையை அழிச்சு இல்ல நான் கடவுள் உனக்கு மேலானவன் அப்படின்னு அவர் காட்டிட்டாரு. அதனால ஒரு மனுஷனுக்கு அகந்தை அப்படிங்கிறது அழியணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமா இந்த மனித முகத்துல இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம வழிபாடு பண்ணலாம். இந்த விநாயகரோட சேர்த்து இந்த மதி முக்தீஸ்வரர், அவர் பேர்லயே வச்சிருக்காரு முக்தி தர்றவர் அப்படிங்கிறத. அப்ப பொதுவா இந்த சிவபெருமானை போய் வழிபாடு பண்றோம் அப்படின்னா இந்த பித்ரு கடன் தீர்க்கலாம். நம்ம இந்த பித்ருக்களோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பித்ரு தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். இது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருளையும் சேர்த்து அங்க இருக்கிற அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட அருளையும் நம்ம சேர்த்து வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா நிறைய பேர் பித்ரு தோஷத்தால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய செயல்கள்ல ஒரு காரிய தடையாகட்டும், குடும்பங்கள்ல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை தினந்தோறும் சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கோயில் ஒரு தீர்வாக இருக்கும். நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் விரைவில் திருவாரூர் மாவட்டத்துல இருக்க மதிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் மதிமுக்தீஸ்வரரோடு சேர்த்து அந்த ஆதி விநாயகரையும் வழிபட்டுட்டு வருவாங்க. இதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும் தீர்ந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வார்கள்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான திருக்கோயிலை பழங்காலத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து பராமரித்து வைத்திருந்த திருக்கோயில் பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி மேம். இப்போ இங்க இவ்வளோ பெரிய ஆலயம் சொன்னோம், சிவனுக்குன்னு இப்படி ஒரு ஆலயம் அப்படின்னு. அதே மாதிரிலே தமிழ்நாட்டுல சரஸ்வதி தேவிக்கு அப்படின்னு தனி கோவில் இருக்கிற இடம் இந்த மதிமுக்தீஸ்வரர் ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தோட்டம் கூத்தனூர் அப்படிங்கிற இடத்துல சரஸ்வதிக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கு. அந்த கோவிலோட சிறப்புகளையும் அங்க இருக்கிற அம்மாவோட அருளை பத்தியும் அடுத்த வீடியோல நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். காத்திருக்கோம் மேம். அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி. நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரம்
அபயகரமும் தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.